ஹே கைஸ் டுடே லன்ச்சு மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு க்ரீன் கலர் ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆஃப் கட் பண்ணிவிட்டு நீட் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, அப்புறம் கேரட் கொஞ்சம் எடுத்து அதையும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் பீன்ஸையும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கேபேஜும் ஒரு ஆஃபில் சின்னதில் அதையும் இந்த மாதிரி நீட் வாக்கில் பொடிசாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூமில் கொஞ்சம் இந்த மாதிரி தோல் எல்லாம் உரிச்சிட்டு போடணும். அப்போ தான் வந்து அது க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா மேலெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் உள்ளேயும் அந்த தண்டு எடுத்துட்டோம்னா உள்ளே இந்த மாதிரி இருக்கும் பிளாக் கலரில். அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி இது 2மே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது 2மே உங்களுக்கு போடலனாலும் பரவாயில்ல. அப்புறம் ஆனியனை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் போட்டதும் அதுக்கப்புறமா அதில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியனை நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதுவும் ஆட் பண்ணி இப்போ நல்லா வதங்கினதும் பீன்ஸ் கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பீன்ஸ் கேரட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஏன்னா கடையிலலாம் எனி டைம் கிண்டிகிட்டே இருப்பாங்க. இதில் கிண்டுறது மட்டும்தான் மெயினான வேலையே. கை வலி வந்துடும். ஸோ அதனால் அதை கிண்டிக்கிட்டே இருங்க கை விடாமல். இப்போ அது கூடவே மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கேபேஜும் அண்ட் கேப்சிகம் இது 3த்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் இந்த ஹீட்லேயே கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறமா ஆயில் பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான். அப்புறம் அதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் நான் வெஜிடபிள்லேயே. நம்ம ரைஸ்க்கு அப்புறமும் கொஞ்சம் போடணும் அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கு முன்னாடியே நான் வந்து எக்கு வந்து கிராம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ இது கூடவே லைட்டாக நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சோயா சாஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணி அது மேலே கொத்தமல்லியும் போட்டுட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது மேலே திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பைஸுக்கு சால்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டு இப்போ ஸ்பைஸுக்குன்னா பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். அது கூடவே சால்ட்டு தேவையான அளவு ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். இப்போ நான் சோயா சாஸ் கொஞ்சம் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வேறு எதுவும் ஸ்பைஸ் போடலை. சில்லி ஒன்று க்ரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் பெப்பர் பவுட்ரு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.